இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீரே இல்லாமல் பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டில் வெண்டிக்காயை வச்சு பிந்தி கிரேவி. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். 3 பட்டை, 4 ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு பே லீஃப், இது கூட 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 இன்ச் அளவுள்ள இஞ்சியும், ஒரு 7-8 பல்லு பூண்டு இதோட சேர்த்துக்கலாம். இது கூட 2 தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பாதாம் ஒரு 15 பாதாம் சுடுதண்ணியில் ஊற வச்சு தூள் வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு இந்த மசாலாவை மட்டும் வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மீதம் இருக்கிறதெல்லாம் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயிலும் பட்டர் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெண்டிக்காய் இதோட சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து வதக்கி வச்சிருக்க வெண்டிக்காய் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஷூரி மேத்தி சேர்த்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. கொதி வர வரை வெயிட் பண்ணுங்க. கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்தனதுக்கப்புறம் 5 to 7 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டில் பிந்தி மசாலா ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.